ஹலோ எவ்ரிவன், வணக்கம். எல்லாரையும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாபிக் குள்ளார போகலாம். கெரியரில் மேஜர் பிரேக் த்ரூ வர காத்திருக்கு. ஸோ அது என்னது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அது ஆப்வியஸ்லி ஒரு குட் நியூஸ் மாதிரி தான் வந்துட்டு இருக்கிற ஓகேங்களா. ஸோ இருக்கும். ஸோ ரீடிங் குள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரோட் இன்சைட் தமிழ்ங்கிற பேர்லேயே இருக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்துட்டு சைட் பை சைட் கான்டென்ட் போயிட்டு இருக்கு. ஸோ ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சம்டைம்ஸ் என்னால் யூடியூப்பில் போட முடியலனாலும் இன்ஸ்டாகிராமில் ரெகுலரான ஷார்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஆடட் இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய ஒரு ரெமெடிஸ், நிறையா புது புது கான்டென்ட் வந்துட்டு ஆட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் சைட்ல இருந்துமே வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஷார்ட்ஸ் டெய்லி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் கூட வந்துட்டு பார்க்கலாம். சப்போஸ் நான் யூடியூப்ல போட முடியலனாலுமே. ஓகே, நான் யூடியூப்ல போடுவேன், பட் இன்ஸ்டாகிராமில் ரெகுலர்லி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரீடிங்குள்ளார போகலாமா. 3 பைல் வச்சுருக்கேன். 3மே பார்த்தீங்கன்னா மினி ட்ரீ தான் வச்சுருக்கேன் இன்னைக்கு. ஸோ வந்து இந்த கோமதி சக்கரா மினி ட்ரீ. ஓகேங்களா. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்னெட். இது வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் இருக்கும். இந்த ட்ரீ வந்து மெரூன் கலரில் குட்டி குட்டியான ஒரு கிறிஸ்டலோடு இருக்குது. தென் ஒயிட் கலர் கிறிஸ்டலோட கிளியர் குவார்ட்ஸ், ஒயிட் கலரில் வெள்ளை கலரில் இருக்கும் இந்த கிறிஸ்டல். ஓகே. ஸோ வந்து குட்டி மினி ட்ரீ. ஸோ இதில் உங்களுக்கு எந்த பைல் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியணும்னு தான் வந்து அந்த கிறிஸ்டல் அப்படியே இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே. இல்லை எனக்கு குழப்பமாக இருக்குங்கிறவங்க ஏதோ ஒரு நம்பர் 1 2 3 1 2 3ல் ஏதோ ஒரு நம்பர் கூட சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் பார்க்கலாம். எஸ், நான் எவ்ரி டைம் எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி தான். ஸோ கெரியரில் என்ன ஒரு மேஜர் பிரேக் த்ரூ, என்ன ஒரு நல்ல நியூஸ், என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த கோமதி சக்கரா ட்ரீ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு என்ன ஒரு கெரியர் பிரேக் த்ரூ, மேஜர் பிரேக் த்ரூ பார்க்கலாம். ஸோ என்ன ஒரு குட் நியூஸ் வர காத்திருக்கு. இது வந்து பைல் நம்பர் 2. இப்போ ஜாப் வந்துட்டு ஒரு சில பேர் தேடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஐ அட்ராக்ட் மை ட்ரீம் ஜாப். I welcome good recognition in my company. ஸோ அது மாதிரி என்ன ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ எஸ், ஃபைல் நம்பர் 1 என்ன ஒரு biggest breakthrough. எஸ். ஓகே. ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி பிஸ்னஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதில் உங்களோட ரோல் இனிமேல் வந்துட்டு இருக்க வாய்ப்புகள் அதிகம். இது வரைக்கும் ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குங்க, ஆனால் நான் அதுக்குள்ளே இது வரைக்கும் வரலைங்கிறவங்க டெஃபினெட்லி இந்த டைம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இல்லை நான் ஆல்ரெடி ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு க்ரோத் இல்லை அப்படின்னா இந்த டைம் ஏதாவது ஒரு நல்ல வழி வரும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஆன்சிஸ்டர்ஸோட மிகப்பெரிய சப்போர்ட் அண்ட் கைடன்ஸுங்கிறது இந்த டைமில் இருக்குது ஸ்ட்ராங்லி. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வழிகாட்டுறாங்க. ஓகேங்களா. உங்களோட ட்ரீம் மூலியமாக இல்லை நிறைய வந்து எதிர்பார்க்காத விஷயங்கள் இல்லை யாரோ ஒரு நபர் மூலியமாக கூட உங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதமே வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கான பதில் உங்களை தேடி வரும். எனக்கு வேலை விஷயமா, என் பிஸ்னஸ் விஷயமா கவலைகள் இருக்குது, எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, ஆனால் எப்படி செய்யறதுன்னு தெரியல, நான் கரெக்டாக தான் போகிறேன் ஆனால் அதுக்கு மேலே எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி 1000 குழப்பத்தோடு உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு இந்த டைம் பதில் ஒன்று உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. ஓகே, இட்ஸ் அ வெரி வெரி குட் நியூஸ். அதே மாதிரி
இன்னும் உங்களோட வேலை விஷயமா வந்துட்டு நிறைய எனர்ஜி அண்ட் நிறைய ஐடியாஸ் வந்துட்டு ஷேர் பண்ணக்கூடிய டைம் பீரியட். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு இட்ஸ் அ வெரி குட் ஃபார் கெரியர் மந்த்னு சொல்லுவேன். அண்ட் இதில் உங்களோட எனர்ஜி ரொம்ப முக்கியம். உங்கள் ஐடியாஸை வந்துட்டு அந்த குறிப்பிட்ட பர்சன் கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிங்க. ரிஸ்க் எடுங்க. இப்போ ஒரு சில பேர் சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறீங்க, இல்லை வந்து கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கேன், ரைட்டராக இருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த டைமில் வந்து ரிஸ்க் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட டேலண்ட் அண்ட் ஒரு சில விஷயங்களை ரிஸ்க் எடுத்து கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடிய மந்த் இது. அண்ட் நிறையா விஷயங்கள் வந்துட்டு வெளியே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். அது டெஃபினெட்லி இந்த மாதம் எண்டுக்குள்ளரே பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஃபைனான்ஷியல் சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஏதோ ஒரு வழியில் தடை இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்து மூலயமா உங்களுக்கு பண வரவு வர மாதிரி இருக்கும். இந்த மாதம் கடைசியில் உங்களுக்கு தெரியும் இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சம்திங் உங்களுக்கானது எதுவோ அது உங்களை தேடி வருது. அதுதான் ஒரு விஷயம். உங்களுக்கானது எதுவோ அது உங்களை தேடி வருது. ஆல்மோஸ்ட் இந்த செப்டம்பர் மந்த் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? சேனல் மோஸ்ட் ஆஃப் யுவர் எனர்ஜி. அதுதான் இங்கே எனர்ஜி தான் இங்கே. எனக்கு ஐடியாஸ் இருக்கு, எனக்கு நிறையா இருக்கு, கிரியேட்டிவிட்டி இருக்கு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், எனக்கு சாதிக்கணும், எனக்கு இதில் முன்னுக்கு வரணும், அது எல்லாமே ஒரு ஃபயர் மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிறத இந்த டைம் அதை மனசுக்குள்ளே மட்டும் வச்சுக்காம அந்த எனர்ஜி அந்த விஷயத்தை சேனல் பண்ணுங்க வெளியே, அவுட் சைட். அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? பி ஆக்டிவ். ஏன் வந்து இந்த ஒரு விஷயம் வருது அப்படின்னா, பிகாஸ் சம்திங் வெரி பிக், ஒரு ரெக்கக்னிஷன் வருது, ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் உங்களை தேடி வருது. ஓகே, நீங்கள் என்ன ஒரு ப்ரொஃபஷனாக வேணால் வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஐடியில் வேலை செய்கிறீங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ், சோஷியல் மீடியா, ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், ரைட்டர், எனி ப்ரொஃபஷன், உங்களுக்கான ரெக்கக்னிஷன் டெஃபினெட்லி இந்த மந்த்தே எதிர்பார்க்கலாம். குட் நியூஸ் இஸ் தேர். ஓகேங்களா? அண்ட் இந்த ஒரு என்ன சொல்றது, பீரியட் ஆஃப் டைம் சொல்லலாம், இல்லை இந்த பாத்வேன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டைம் பீரியட்ல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு இருப்பாங்க, எல்லாரும் அப்படின்னு இருக்காது. மோஸ்ட்லி ஒரு பர்சனை யூ கேன் ட்ரஸ்ட். ஆனால் வந்து அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் நல்லா வேலை செய்வாங்க. உங்களுக்காக நல்லா வந்துட்டு அந்த ஒரு ஹெல்ப்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நல்ல சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, நல்ல ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது ஒரு இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஒரு கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் இது ரொம்ப ஒரு க்ரூஷியல் பீரியட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கிடைக்கிற சான்ஸ் ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களும் சரி, இந்த கிடைக்கிற வாய்ப்புகளும் திருப்பி எப்போ கிடைக்குங்கிறத சொல்ல முடியாது. ஸோ அதனால தான். ஓகே, ஸோ கீப் யுவர் எனர்ஜி ஹை அண்ட் ஸ்டேபிள். See, Two of Wands. See, இப்போ நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே இன்வால்வ் ஆவீங்க. ஒரு சில பேர் இந்த மந்த்து மோஸ்ட்லி வந்து இந்த மேஜிக்கல் திங்ஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டில் வந்துட்டு உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இப்போ ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் ஆக்டிவிட்டி சம்மந்தமாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஃபீல்டில் வந்துட்டு இந்த மாதம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அண்ட் ஆல்சோ அது வேலை செய்யும் உங்களுக்கு. சரியா? இது என்ன அப்படின்னா, பிரிங் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்கில்ஸ், ஜஸ்ட் லைக் மெஜிஷியன் கார்டுன்னு நான் சொல்லுவேன். இது ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு மெஜிஷியன் மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை கரெக்டான இடம், கரெக்டான பிளேஸ் கிட்ட மட்டும் இந்த மந்த்து காமிச்சிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் இட். யூ வில் ரீச் வெரி சூன். ஏதோ ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் டெஃபினெட்லி. ஸோ இது ஒரு வெரி வெரி குட் நியூஸ் மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ விட்டுறாதீங்க. சம்திங் வில் க்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா
பி மெச்சூர். கொஞ்சம் கெரியரில் விளையாட்டுத்தனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மந்தாவது கொஞ்சம் மெச்சூர்டாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுங்கிறதுமே இன்னொரு விஷயம். ஸோ டெஃபினெட்லி ஒரு குட் நியூஸ் உங்களுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஃபார் பைல் நம்பர் 1. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான மெரூன் கலர் ட்ரீ கார்னெட் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு ரீடிங் வருது? ஸோ கெரியரில் என்ன ஒரு மேஜர் பிரேக் த்ரூ? I attract. Okay, so before reading குள்ள போறதுக்கு முன்னாடி I attract wonderful opportunities. I attract good name and fame in my company. இது மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வந்துட்டு வேணுமோ அதை கிளைம் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல. So claim the energy. Okay. Wow. See, look at this. Beautiful. பார்க்கறப்பே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. Breathe. எனக்கு ஒரு விஷயம் வருது என்னன்னா, யூ வில் ஷைன் இந்த ஃபீல்ட். அதாவது இனி வரக்கூடிய நாட்களில் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அதை ஷைன் ஆக போறீங்க. நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹார்ட் ஒர்க் பேச போகுதுன்னு கூட சொல்லலாம். நான் ஒரே விஷயத்த செஞ்சுட்டே இருக்கேங்க, ஆனால் எனக்கு அதுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு சில பேர் ஒரே கம்பெனியில் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, ஆனால் எனக்கு அதுக்கான ரெக்கக்னிஷன் வரவே மாட்டேங்குதே. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் யாரும் பாராட்ட மாட்டுறாங்க, எனக்கு பதில் கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ நிறைய கேள்விகள் இருக்கு. எஸ், பதில் வருது. திஸ் டைம் யூ வில் ஷைன். ஓகே, ஸோ இது என்னன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நல்ல அதாவது எந்த ஒரு விஷயம் பிளாக் பண்ணுது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டாக். உங்களுக்குள்ள ஒரு ஹேபிட் இருக்கும். நீங்க ஒரு விஷயம் நினைக்கிறீங்க, அது நடக்கலன்னா ஐயோ இது ஏன் நடக்க மாட்டேங்குது, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்க பார்த்தீங்களா. ஸ்டாப் தட். ரைட். ஸோ இந்த டைம் இட்ஸ் அ வெரி வெரி குட் நியூஸ் ஃபார் பைல் நம்பர் 2. கண்டிப்பாக கரியர் பிரேக் த்ரூ வருது. உங்களோட ரெக்கக்னேஷனுக்கு வந்துட்டு ஒரு புது ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். அண்ட் வேறு பிரான்ச்சில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டாலும் மோஸ்ட்லி பாசிபிள் இருக்குது. ஒரு சில பேர் வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு கேட்குறவங்களுக்கும் நல்ல ஒரு பதில் எதிர்பார்க்கலாம் இந்த டைம். ஓகே, ஸோ பி ப்ரிப்பேர்ட். அவ்வளோதான். இது எப்போ நீங்கள் ஷைன் ஆவீங்க, எப்போ இது நடக்கும்னா இந்த மந்த்துக்குள்ளரே ஏதோ ஒரு ஆன்சர் மோஸ்ட்லி கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல நியூஸ் தான். ஸோ பி ப்ரிப்பேர்ட். ஓகே. அண்ட் அதே மாதிரி சைட் பை சைட் காசிப் எல்லாமே இருக்கும். அதை யூ கான் ஸ்டாப் தட். இவ்வளவு நாளாக உங்களுக்கு குறை சொல்லிட்டு உங்களுக்கு டேலண்டே இல்லை, உங்களை ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறாங்கன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அந்த ஒரு விஷயம் இவ்வளவு நாளாக பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதே பர்சன்ஸ் ஆச்சரியப்படுவாங்க. எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு இப்படி ஷைன் ஆயிட்டாங்களே. அந்த மாதிரி பேச்சுக்கள் மாறும். காசிப் இருக்கும், முதுகுக்கு பின்னாடி பேசதான் செய்வாங்க. பட் ஆனால் பேச்சுக்கள் மாறும். குறை சொன்ன அதே பர்சன்ஸ் பாராட்டுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. ஸோ இந்த ஒரு டேர்ன் இட்ஸ் அ வெரி வெரி குட் திங் ஃபார் யூ. அது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா. அதே சமயம் இந்த பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் த எலமெண்ட்ஸ் வில் சப்போர்ட் யூ. அதாவது டிவைன் நேச்சரோட சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, தட்ஸ் ஃபார் ஷோர். ஸோ நீங்கள் நிறைய இந்த டைமில் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். யாராவது உதவி கேட்டு வந்தாலும் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பிள்ளையார வேண்டுங்க. ஓகே, ஸோ எவ்ரி வீக் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக செய்யுங்க. அண்ட் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு மாதம் அதுக்குள்ளரே நேச்சர் சம்பந்தமா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. கோயில் போயிட்டு வாங்க. அண்ட் தென் முடிஞ்ச அளவுக்கு வீக்கெண்ட் இல்லை ஏதோ ட்ரிப்பு போறீங்கன்னா நேச்சர் பிளேஸ்க்கு போயிட்டு ஒரு சும்மா ஒரு கிராட்டிடியூட் மாதிரி எனக்கு உங்களோட விஷஸ் இருக்குல்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் வேணும், இந்த நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. ஓகே, ஜஸ்ட் யூ அண்ட் நேச்சர். நீங்களும் இந்த இயற்கையும் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் நேச்சரோட ஹெல்ப் அண்ட் கைடன்சஸ் இந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப 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 உதவி பண்ண போகுது. ஓகே.
அண்ட் நீங்களும் சரி உங்க பார்ட்னர் 2 பேருமே வந்துட்டு நீங்களும் உங்க பார்ட்னரும் வந்துட்டு ஒர்க்கிங் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் எடுப்பீங்க. ஓகேங்களா? இடமாற்றம், வீடு மாற்றம், ப்ரமோஷன் இது எல்லாமே வந்துட்டு இருக்கும். அண்ட் உங்களுக்கும் சரி உங்களோட பார்ட்னருக்கும் சரி ஒரு ஜாப், ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி வந்துட்டு இருக்கும், கிடைக்கும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி வந்துட்டு நீங்கள் பயப்படவும் வேண்டாம், யோசிக்கவும் வேண்டாம். ஓகே, ஸோ நல்ல நியூஸ் டெஃபினெட்லி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த மாதம் வந்து யூ வில் கெட் அந்த ஒரு ஏதோ ஒரு லெட்டர் உங்களை தேடி வருது. இப்போ ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குமே பொருந்தும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, இல்லை உங்களோட பசங்க வேலை தேடுறாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது வேலை தேடுறாங்க, எஸ் அவங்களுக்கும் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி அவங்களுக்கும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. பிகாஸ் டெஃபினெட்லி அவங்களுக்கும் ஒரு வேலை நிச்சயமாக வந்துட்டு கிடைக்கும். சம் ஆஃபர் லெட்டர், ப்ரமோஷன் ஆர் எனி லெட்டர் வந்துட்டு உங்களை தேடி வருது. ரைட். இது என்னன்னா மோர் தென் ஒன் டாஸ்க் இருக்கும். மல்டி டாஸ்கிங் பண்ற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ பி ப்ரிப்பேர்டு. ஓகே, ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி, அதுதான். பட் ஆனால் இட்ஸ் வெரி குட் திங். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த கெரியர் மூலியமாகவும் சரி, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனைகள், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அண்ட் ஆல்சோ நீங்கள் சைடாக ஏதோ ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க பர்சனாக இருந்தாலும் கூட, எனக்குன்னு ஒரு ஜாப் இருக்குது, பட் சைட் பை சைட் நான் எக்ஸ்ட்ரா வேலையும் செய்கிறேங்கிறவங்களுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறீங்களா அதுவுமே கை கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு க்ரோத் அப்படின்னே சொல்லலாம். ஒன் மோர். எஸ், இப்போதான் சொன்னேன், பொறுமையாக இருந்ததுக்கான பலன். என்னைக்கோ ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பீங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நியூஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒன்று செஞ்சிருக்கீங்க பல வருஷம் பல மாதத்துக்கு முன்னாடினா நல்ல நியூஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து டெஃபினெட்லி ஒரு வெரி குட் நியூஸ் ஃபார் pile number 2. ஓகே, ஸோ that's all for pile number 2. தேங்க்யூ. pile number 3 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான pile ஒயிட் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ pile number 3 உங்களுக்கு கெரியர் மேஜர் பிரேக் த்ரூ என்ன? ஓகே, ஸோ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கெரியர் சம்பந்தமான விஷஸ். I am attracting more opportunities, I am attracting more chances, I am attracting promotion, transfer. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் லைஃப்பில் வரணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஒரு விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ன ஒரு மேஜர் பிரேக் த்ரூ இன் கெரியர்? நேச்சர், எடுத்த உடனே டிவைனோட ஒரு சப்போர்ட் வருதே, வெரி குட். சிம்பிளிசிட்டி, ஐ டேக் ஒன் மோர். பேலன்ஸ். pile number 1 எனக்கு இந்த கார்ட்ஸை ஷஃபிள் பண்ணவே ஒரு மெசேஜ் வந்துச்சு. சாரி, pile number 3. எஸ், கார்ட்ஸை ஷஃபிள் பண்ணவே ஒரு மெசேஜ் என்னன்னா, ஒரு பர்சன் வருவாங்க, ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, அதாவது அவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஃபீல்டு அப்படிலாம் கிடையாது, நார்மல் பர்சன் உங்கள் லைஃப்பில் ரேண்டம்லி கனெக்ட் ஆகுவாங்க. அவங்க உங்களோட கெரியரில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி வந்திருப்பாங்க, ஒரு சில பேருக்கு இனிமேல் வருவாங்க. ஓகேங்களா? இந்த கெரியரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் அவங்க ப்ளே பண்ண போகிறாங்க. உங்களுக்கே தெரியாது, அவங்க ஏன் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஐடியாஸ் கொடுப்பாங்க, இதை செய் அதை செய்யன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஏன் அவங்க சொல்கிறாங்கங்கிறது தெரியாது. பட் ஆனால் அவங்களோட ஹெல்ப் ரொம்ப மச் நீடட், தேவை. அண்ட் மேபி இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி, இல்லைன்னா உங்களோட வேலையில் இஃப் யூ பிஸ்னஸ் பர்சன் இல்லை வேலையில் யாரோ இருக்காங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் டைம் அவங்க விலகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க விலகுறாங்க அப்படின்னா டோன்ட் வரி, வேற ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க விலகிறதுனால உங்களுக்கு லாஸ், மோஸ்ட்லி அஃப்கோர்ஸ் லாஸ் இருக்கும், பட் அந்த லாஸை டேலி பண்ணுறதுக்கு இன்னொரு பர்சன் வருவாங்க.
ஓகேங்களா, ஒருத்தவங்க உங்க இதை விட்டு வெளியே போனா வேற ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு அவங்க இடத்த ரோல் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த டைம்ல எவ்ரி திங் இஸ் அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு கூட சொல்லலாம். எல்லாமே டேர்ன் ஆகுது. ஓகேங்களா, ஒரு சில பேர் உங்களோட ஜாப் விட்டுட்டு ஐடி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜாப், எந்த ஜாப்ல இருக்கிறீங்களோ அதை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னு கூட வந்து செய்வீங்க. இட் குட் பி ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் நீங்களா ஒரு பிஸ்னஸ், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த மாதிரி கூட ஒரு ஜாப் சேஞ்ச் கூட நடக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகேங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி அது பிளான்டாக இருக்காது, ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ரொம்ப கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ரொம்ப அப்படிலாம் வந்துட்டு இருக்காது இந்த பீரியட் டைமில். ஓகே, பிகாஸ் டிவைனோட கைடன்ஸ் அண்ட் ஹெல்ப் எடுத்த உடனே இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். So you got strength card. Don't stop. Whatever happens, don't stop. அதுதான் நான் இப்போ முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, யாரோ விலகுறாங்க, ஸோ தட் நியூ பர்சன் வராங்கன்னு. ஸோ அந்த பர்சனோ இல்லை அந்த ஒரு விஷயமோ உங்க இது விலகிறப்போ வருத்தப்படாதீங்க. டோன்ட் ஸ்டாப், கீப் கோயிங்னு அர்த்தம். போயிட்டே இருங்க, நிறுத்தாதீங்க. ஓகே, அண்ட் நீங்க ஏதோ யாருக்கோ ஒரு ஆஃபர் லெட்டர் ஏதோ ஒரு ஜாப் அப்ளிகேஷன் இல்லை யார்கிட்டயோ ஏதோ ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதை வேற ஒரு ஜாபுக்காக, இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர், இல்லைன்னா வந்துட்டு வெளிநாட்டுக்கு கூட பிளான் பண்றீங்க. உங்களுக்கு பர்சனல் பிஸ்னஸ் வாட் எவர் ஏதோ ஒரு விஷஸ் யூனிவர்ஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணி வச்சிருக்கலாம் ஆல்ரெடி. ஏற்கனவே அந்த விஷஸ்லாம் போட்டு வச்சாச்சு. அது வந்துட்டு இப்போ உங்களை தேடி வரும். அதுக்கான பதில் வந்துட்டு உங்களை தேடி வரும். மோஸ்ட்லி இந்த செப்டம்பர் மந்தே வரும். ஓகே, நீங்க வந்துட்டு உங்களோட குலதெய்வத்தை விநாயகர், மகாலட்சுமி, ஸோ இவங்களை வந்துட்டு வழிபடணும். ஓகேங்களா, சும்மா ஒரு நாள் 2 நாள் வழிபட்டுட்டு இருக்கக்கூடாது. ஸோ தொடர்ந்து வந்து அவங்களை வழிபட்டுட்டு வாங்க, வேண்டுதல் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்க நினைக்கிற அந்த ஒரு விஷயம் கெரியர்ல நீங்க நினைச்சதை விட ஒரு சர்ப்ரைஸ் மாதிரியே வந்துட்டு இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, so something new. See, I could feel that air sign. Okay, நீங்க ஒரு air sign personாக இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா ஏர் சைன் மூலயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். ஏதோ ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்க உங்களுக்கு, ஒரு மோட்டிவேஷனா இருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ரோல். ஓகே, air sign, I think ரிஷபம், கன்னி, மகரம், ரைட். அண்ட் இந்த டைம்ல வந்து லாட் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கு. மெச்சூரிட்டி எனக்கு தெரியுது. வேலை விஷயத்துல பதட்டத்தோட இருந்த நீங்க ரொம்ப மெச்சூர்டா இருக்கிறீங்க. இது என்னன்னா, நீங்க ஒரு ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸ்ல போய் உட்கார போறீங்க. அதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோவே தயார்படுத்திட்டு வரீங்க. நீங்க சொல்லலாம், நான் எந்த எஃபோர்ட்டும் போடல, நீங்க சொல்ற மாதிரி நான் எதுவுமே பண்ணல, பட் ஆக்சுவலி நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியல. நீங்க வந்து வெளியில வந்து ரொம்ப சிம்பிளா எப்பயும் போல இருக்கேன்னு நினைக்கிறீங்க, பட் இன்சைடு உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஆல்ரெடி வந்தாச்சு. ஓகே, அது நீங்க இன்னும் வெளியில அக்செப்டும் பண்ணல, கொண்டு வரல, அதுதான் விஷயம். ஃபேமிலி கோயிங் டு பி வெரி ஹாப்பி. இந்த மாதம் நீங்க உங்களுடைய ஃபேமிலிக்காக செலவு பண்ண போறீங்க. அதுல அவங்க ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி இதுவரைக்கும், ஃபேமிலி லவ்டு ஒன்ஸ் இதுவரைக்கும் உங்களோட திறமையை புரியாம ரொம்ப மட்டம் தட்டி பேசியிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. இந்த டைம் அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்னா, ஆல்தோ இது எதுவுமே வந்து நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, அதுதான் விஷயம். ஒரு பிக்கெஸ்ட் பிரேக் த்ரூங்கிறதே எதையுமே எதிர்பார்க்காம நீங்க இருக்கிறப்போ அடுத்தடுத்து ஒரு சர்ப்ரைஸா வரும் உங்களுக்கு. ஜஸ்ட் பிகாஸ் அந்த ஒரு ப்ரொஃபஷன் உங்களுக்கு கரெக்டா அமையும் இந்த டைம் பீரியட்ல. அது என்னன்னா, வாய்ப்புகள் கரெக்டா உங்களை தேடி வரும். யூஸ் பண்ணணும், கிடைக்கிற அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணணும். ஓகேவா, அதுதான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் அண்ட் விஷயமே இந்த இடத்துல. ரைட்.
ஒரு சில பேர் வந்துட்டு தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா ஃபேமிலி கூட்டிகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ஃபேமிலி மீட்டப் ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணும். அண்ட் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேலஞ்சாகவே இருக்கும். ஆனால் அந்த சேலஞ்ச் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங் மந்த்துன்னு கூட சொல்லலாம். ரொம்ப பெரிய சேலஞ்சுன்னு இருக்காது. நீங்கள் ஹேண்டில் பண்ணுற ப்ராஜெக்ட்டு, இல்லை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு பிஸ்னஸ் டீல், வாட் எவர், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் மாற்றணும், இல்லை மாற போகுதுன்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு டைமில் சேலஞ்சஸ் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் பிகினிங்ல இருந்து மிட் டு எண்டுக்குள்ளாரையுமே வரும். அந்த எண்டு நல்லாயிருக்கும். லாஸ்ட் வீக் ஆல்மோஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மந்த் லாஸ்ட் வீக்கு. பட் அது முன்ன வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் எஃபோர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஒன் மோர். எஸ், நான் சொன்ன மாதிரி எஃபோர்ட்ஸ் இருக்கணும். ஓகே, வாய்ப்புகள் சூப்பராக வருது. நீங்கள் உங்களோட ரெகுலர் லைஃப் வித் கிளாரிட்டி, வித் மெச்சூரிட்டியோட, பொறுப்போட, நல்ல தெளிவோட இந்த வேலையை செய்ய உட்காருங்க. ஓகே, ஸோ டெஃபினெட்லி ஒரு நல்ல நியூஸ் உங்களை தேடி வருது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ எல்லா பைலுமே பார்த்தாச்சு. இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங். பர்சனலாக தெரிஞ்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.